தோனி திருப்பி அடிச்ச பாலும் நான் பிடிச்சேன். இந்த மேட்ச் வேற நேரம் இருந்தது. தோனிக்கு வசம் அந்த மேட்ச் வேணும். ஒரு 3வது மேட்ச் வேற தோனிக்கு வசம் வேற நல்லா பார்த்தேன். என்ன ஒரு பேட்டிங் வரேன்னு பார்த்தேன். அது பேட்டிங்கில் பார்க்க முடியல. இப்போ தேங்க்ஸ் கிவிங் மூமெண்ட்டுக்கு வந்தார். இப்போ பாலை தூக்கி போட்டாரு. அவர் கையில் அடிச்ச பேட்டை பிடிச்சிட்டேன். ஒரு லக்கி மூமெண்ட்டாக இருக்குது எனக்கு. இந்த மேட்ச் ரீச் ஆச்சு. சூஸ்க்கு குவாலிஃபயர் ஆகுறாங்க, மேலே போகிறாங்க, கப் அடிக்கிறாங்க. தோனி கிட்ட கொடுத்து அவர் நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்புகிறோம். இதுதான் என்னோட வேலை. அவர் பேர் நெரிசல் எனக்கு பால் பிடி வந்து கஷ்டமாக இருந்து தோனி அடிச்ச பால் பிடிச்சாரு. இப்போ வீட்டில் இருந்து ஃப்ரேம் போட்டால் போல எடுத்து வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் ப்ரோ. இல்லை யாருக்கு தான் போட்டா இல்லை ப்ரோ. கண்ணா பின்னா அடிக்கிறான்னு இப்போ மேலே இல்லை. அது அடிக்கிறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ப்ரோ. இந்த டீம் நான் போட மாட்டேன் ப்ரோ, போட மாட்டேன் ப்ரோ. லைஃப் லாங் இப்படி வச்சுவோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேடியம் வந்து மெமரிஸ் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. அது மேலே வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச்சில் தலை பேட்டிங் பார்க்குறதுக்கு வந்தோம். ஆனால் எங்கே கடைசி வரைக்கும் ரிஸ்வியூ பால் ஆடி முஸ்டாப்பில் மச்சான் கரெக்ட் மச்சான். மறக்க முடியாத மெமரி இது. நான் வந்து லாஸ்ட் 2 இயராக தான் சேட்டப் மேட்ச் வர ஒரு ஆசை. தோனி கிளாஸ் தான் போனதே டோலோட கடைசி வருஷம் தான். ஸோ அந்த வருஷமா டோலோ பார்க்கலாம் வந்தேன். போன வருஷம் பார்த்தேன். ஸோ இந்த வருஷமும் கடைசி வருஷம் இனிமேல் வரமாட்டா தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த வருஷம் வருவோம் டோலோ பார்ப்பேன். அப்போ இன்னும் பார்க்க முடியாது எங்கேயுமே. அது ஒரு லெஜெண்டை பார்க்கறது வந்து ஒரு பெரிய விஷயம். கோலை பார்த்தேன், அந்த ஒரு திருப்தி இருக்கு. வந்து லைஃப்ல மறக்க முடியாத மொமெண்ட். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஆக்சுவலி செகண்ட் டைம் வந்திருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் கிவிங் வேற. ஸோ லைக் எல்லாமே ஓவர் எக்ஸைட்டடாக இருக்கு. சச்சின் ரவீந்திராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் லெவலில் இருந்ததா? இல்லை நாட் டு த எக்ஸ்பெக்டட் லெவல், பட் ஓகே. பட் ஸ்டில் we regret that Dhoni was not on the pitch. ஒன்னே ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணோம். தலையை மிஸ் பண்ணோங்க. பேட்டிங் வரல தலை. ஆக்சுவலி நாங்கள் தலை வருவாங்கன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ரிஷ்வி வந்துட்டாங்க லாஸ்ட் மினிட்ல. ஸோ தலையோட பேட்டிங் பார்க்க முடியல. லாஸ்ட் மேட்சே பார்க்கல. தோனி வரவே இல்லை. Super wonderful, awesome. It was like damn easy match. ஆல்ரெடி கத்தி ரொம்ப தொண்டலாம். தோனி didn't bad today. இருந்தாலும் எனக்கு மேட்ச் பார்க்குறது ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டேடியம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்தது ஹாப்பி தான். என்னங்க 3 மேட்ச்சுக்கு வந்துட்டு ஐபிஎல் டோனி வரவே இல்லை. ரொம்ப கடுப்பாயிடுச்சுங்க டோனி வரவே இல்லை. I came from Delhi to watch this match only. இப்போ சேப்பாக்கத்தில் பார்க்க முடியுமா இல்லையோன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. பட் இன்னைக்கு ஜெயிச்சதுனால டெஃபினெட்லி அடுத்த ரவுண்டில் குவாலிஃபை பண்ணி we are going to see them in the qualifier, eliminator and of course the final also. ஏன்னா 2008 தொடர்ந்து தோனியை வந்து இந்த கிரவுண்டில் பார்த்து இன்னைக்கு 2024 வரைக்கும் வந்திருக்கோம். இன்னைக்கு 12th அந்த கடைசி நாள் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப வேண்டிக்கிட்டு வந்தோம். பட் சூப்பரான வின். ஆர்ஆர் மாதிரி ஒரு டீமை 141க்கு பிளாக் பண்ணிட்டு அந்த ஸ்கோரை கன்வின்ஸாக ட்ரேஸ் பண்ணாங்க. அகைன் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா தலைக்கு வந்து பேட்டிங் வரல. அவருக்காக எல்லாரும் வி வாண்ட் டோனி வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். நோ ப்ராப்ளம், வின் இஸ் எ வின். அவர் டீம்ல இருந்தாரு, 20 ஓவர் கீப்பிங் பண்ணார். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பட் அவருக்கு பேட்டிங் வந்து 2 6 அடிச்சிருந்தா ஒரு பைசா வசூல் கேமா இருந்திருக்கும். I love CSK go whistle போடு. டோனி பிடிக்கும். சிஎஸ்கேக்காக வரல. ஒரு வைஃப் கேட்டாலே வைஃப்காக கூட்டிட்டு வந்தாச்சுங்க. தோனி பேட்டிங் இறக்காதது இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்ல பார்த்தோம்ல. ஸோ அது சூப்பர். ஐயோ சூப்பர். அதெல்லாம் எனக்கு டிஸ்கிரைபே பண்ண தெரியல. செம ஃபீல். சூப்பர். எனக்கு ஹாப்பிப்பா. எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கு. ஆர்சிபி இருக்காங்க, ட்ரால்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஸ்டார்டிங் விராட் கோலி இருக்கான்ட்டு ஆரம்பிச்சேங்க. ஸோ இன்னும் விராட் கோலி இருக்கான். ஸோ விராட் கோலிக்காக தான் ஆர்சிபின்னு இருந்துச்சு. இப்போ அப்படியே ஆர்சிபி விராட் கோலி போனாலும் ஆர்சிபி கப் அடிக்கிறதுக்குள்ள போயிட்டா நம்மள ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, கேம்னா என்டர்டைன்மெண்ட் தாங்க. வின் அடிச்சாதாக பெரிய டீம் எல்லாம் நாங்கள் பார்க்கறது இல்லை. ஸோ ஹாப்பி தான். ஆர்சிபி 10th பொசிஷன்ல இருந்தால் கூட பிளேயர் போவாங்கன்னு தான் நினைப்பேன். ஸோ ஓகே, போனால் எனக்கு ஹாப்பி தான். கப் நம்பு பரவாயில்ல. CSK should win the match. We were like when the wicket will come and when the Dhoni will come, but our eyes was on the Dhoni only. But still CSK win, that is what most important. வினாது கூட ஜாலியா இருந்தது. தோனி ரொம்ப கஷ்டம். எக்ஸ்பீரியன்ஸா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒழுங்காகவே விளையாடவே இல்லை மேடம். 17வது ஓவரில் வந்து ஸ்டம்பிங் விடுறானுங்க, கேட்சை விடுறானுங்க. தோனி வரக்கூடாதுன்னு வேணும்னே சரி பண்ணிட்டானுங்க அவனுங்க. இந்நேரம் தோனி இறங்க வேண்டியது. ஒரு கேட்ச் ரன் அவுட் எல்லாத்தையும் விட்டு தோனி இறங்க விடாம இப்படி சரி பண்ணிட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். I have come from Indore today morning just to see MS. தோனிக்காகவே ரொம்ப அடம் பிடிச்சி டிக்கெட் வேணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்ததில்ல. அதே சமயம் மேட்ச் வின் பண்ணிருக்கிறது இன்னும் டபுள் மடங்காக சந்தோஷமா இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. It was crazy match and I'm seeing Dhoni for the first time live. We have come all the way from London to Chennai. Yeah. My husband has got me from there and my uncle has arranged everything. So it was crazy experience. She's a big Dhoni fan. We were very eager to
the lion to come and play at least 1 or 2 runs. But good end la Dhoni இல்லாத அன்பு தான் இன்னைக்கு. Yes, yes. மிஸ் பண்ணுவோம், தீபக் சாரை மிஸ் பண்ணுவோம். நம்ம கிட்ட எந்த பவுலரும் இல்லாமல் நம்ம இவ்வளோ ஃபீல்டிங் டைட் பண்ணி 135ல 141ல அவங்கள வந்து சேஸ் ஓவர் பண்ணி 142 அடிச்சு வின் பண்ணியிருக்கோம்னா இட்ஸ் கிரேட் ஆக்சுவலி. தோனி வராது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. தோனி வந்திருந்தானுக்கு ஜெட்டு அவுட் ஆகணும், தோனி வந்திருந்தானுக்கு it would have been a feast for all. And stadium is also very much crowded and we all love Dhoni and we are shouting like Dhoni. நான் எம்ஐ ஃபேன் இழுத்து கூட்டிட்டு வந்துட்டேன். ஐபிஎல் பார்த்து கற்றுக் கொடுத்தேன். இந்த வருஷம் நான் 10 வருஷமா நான் 15 வருஷமா பார்த்துக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் ஸ்டேடியம் வந்ததே கிடையாது. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து ஸ்டேடியம் போய் ஆகணும்னு சொல்லி தோனிலாம் கிட்ட பார்க்கவும் எங்களுக்கு செம்ம சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, செம்மன்னு இருந்துச்சு. லோ ஸ்கோர் தான் 142 தான், பட் நல்லா போச்சு. தோனியை பார்க்க முடியல, தட் வாஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, மற்றபடி நல்லா மேட்ச். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லைஃப்பில் இந்த மொமெண்ட் தான் ரொம்ப ஹாப்பின்னு சொல்லுவேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு. ராஜஸ்தான் தானா கேட்பாங்க அன்பு இல்லை ஆக்சுவலாக வந்து சிஎஸ்கே ஃபேன் தான். நான் ஒரு வாட்டி சிஎஸ்கே ட்ரெஸ் போட்டது சிஎஸ்கே ஆல்ரெடி தோத்துருச்சு. இந்த வாட்டி ராஜஸ்தான் போட்டிருந்தேன், சிஎஸ்கே ஜெயிக்கிறான்னு போட்டு வாங்கினதுக்கு 2 டிஷர்ட் வாங்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல தோத்துலாங்க, சிஎஸ்கே ஜெயிக்கு. ராஜஸ்தான் ஆமாம், அதெல்லாம் சஞ்சு ஃபேன் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சிஎஸ்கே கண்டிப்பாக பிளேயர்ஸ் போயிடுவாங்க. தெரியல, ஆர்சிபின்னு ஒன்று இருக்காங்க. ஆர்சிபி ஜெர்சி ஆர்சிபி ஜெர்சிலாம் நான் போட மாட்டேன். செம மேட்ச். we had a great time. பெங்களூர்லேருந்து இந்த மேட்ச் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். லாஸ்ட் ஒரு 1 over ஐ திங்க் பிபி மாத்திரம் கூட தேவைப்படணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் லிட்டரலி லைக் an இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். மேட்சை விடுங்க, போஸ்ட் மேட்ச் வைப்ஸ் ஏதோ ஐபிஎல் ஜெயிச்ச ஒரு ஃபீல் செம்மையாக இருந்தது. நான் கூட முதல்ல இந்த ஹீட்டில் எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு, பட் வாட் அ மேட்ச் இட் வாஸ் வெரி நைஸ். நான் தமிழ்ல, ஸோ அதனால எனிடே சிஎஸ்கே தான். ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா விளையாட ஆறாது, போக போக வந்து கொஞ்சம் விக்கெட்ஸ் போக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்து சிஎஸ்கே பக்கம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, எந்த டீம் பார்க்க மாட்டேன். நல்ல தர்ஷன் கிடைக்கல பேட்டிங்கில். அண்டு சென்னையில் இதுதான் லாஸ்ட் மேட்ச்னு நினைக்கிறேன் தலைக்கு. ஸோ அதை எப்படியாவது பார்த்து ஒரு பேட்டிங் பார்க்கணும்னு பார்த்தேன், முடியல. இன்கேஸ் ஃபைனல் போனோம், ஃபைனல் போயிட்டா மறுபடியும் தலையை சென்னையில் பார்த்துருவோம். அந்த நம்பிக்கையில் தான் எல்லாமே இப்போ போயிட்டு கப்பு நம்மளுக்கு மத்தியானத்துல தான் இல்லை அப்படி வரல. ஆக்சுவலாக என்னன்னா என்கிட்ட சிஎஸ்கே ஜெர்சி 2 இருக்கு, 6 இல்லை. ஸோ அதனால அது பார்க்கலாம் அப்படி ஒன்று வாங்கிட்டு வேற எதுவும் 200+ ஸ்கோர் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அது இல்லாதனால ஈவன் 6 and 4 ஹவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. தமிழ் பிளேயர்ஸ் குஜராத்ல 5 பேர். ஆக்சுவலி முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஒரு சீசன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே சிஎஸ்கேவோட இது வந்து நல்லா இருந்தது. வி ஹேட் அஸ்வின், வி ஹேட் பத்ரிநாத், விஜய். அந்த டைம்ல வந்து இன்னும் அந்த ஒரு தமிழ் ப்ளஸ் சிஎஸ்கே ஃபீல் சென்னை இது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து இன்னொரு 1-2 தமிழ் பிளேயர்ஸாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐ ஹேவ் த ஃபீல். Real Thanksgiving will happen on the finals, we hope so. என்ன பண்ணாங்க இப்போ இந்த செரிமனி எல்லாருக்கும் ஸோ கிவ் அவேஸ் தான். பட் என்ன எல்லாம் அவங்க அடிக்கிற டிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கும் இல்லை. And moreover, it was the 50th win for Chennai in their hometown, so that was special. எல்லாருக்கும் medals ceremony நடந்துச்சு, so that was very good. Even last year in the final match I was here and they threw t-shirts, balls and everything for the fans, and I think that is a great initiative by CSK. மொழிநெல்லி போட்டாரு, தூக்கி போட்டாரு. கரெக்டாக எனக்கு வந்துச்சு, டீஷர்ட் வந்துச்சு, கையை தூக்கினேன், பின்னால இருந்து ஒரு தள்ளி விட்டாரு, நான் வீண்டேன். மாறாரு தான், அது ஒன்றும் இல்லை. இல்லைங்க, நானும் சிஎஸ்கே ஃபேன் தான். ஆனால் ஹோல் கிரவுண்டும் ஒரு 11 பிளேயர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடாதுன்ட்டு RRJC வாங்கிட்டு போட்டு வந்திருக்கேன் சஞ்சுக்காக. எனக்கு வந்து சிம்மத் சிங்கோட போலிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் டோனி பேட்டிங் வந்து ஃபீல் ஆச்சு. பட் ஓகே, வாஸ் ரியலி குட். பத்தியா நான் மிஸ் பண்றீங்க யாராச்சும்? யா ஐ மிஸ்ட். How was Sachin Ravindра's performance last அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேட்சஸ் he didn't play. கொஞ்சம் அடிச்சு ஓகே தான். அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காப்பாற்றி விட்டது ஓகே தான். ஓகே, இந்த ஸ்கோருக்கு ஓகே தான். என்ஜாய்ட் இட். Hey, சின்னதல்ல சுரேஷ் ரெய்னா. Okay, oh my god, okay, all in the name of Raina. Okay, fine.
ஆக்சுவலாக ரெய்னாவை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். இன்னைக்கு தான் ஸ்டோரி போடுறோம் சென்னை வர அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ரெய்னாவை பார்த்துட்டோம். அவர் எங்கேயோ தூரமாக நிறுத்துறாரு, எங்கள் ஸ்டாண்ட்லையும் தள்ளி. நாங்கள் ஸ்டாண்ட் எஜ்ஜுக்கு போய் வெளியிருந்து காமிச்சாரு, பார்த்து தம்ஸ் அப் காமிச்சாரு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதை நினைச்சாதான். ஜடேஜாவோட ரன் அவுட் வந்துட்டு ஒரு கரெக்ட் டெசிஷனா? இல்லை, கண்டிப்பாக கரெக்ட் டிசிஷன். ஏன்னா நாங்கள் லைவாக பார்த்தோம், ப்ளஸ் இந்த பிக் ஸ்க்ரீனில் அடிக்கடி காமிச்சாங்க. அம்பேர்ஸும் ஃபுல்லாக ப்ரொஃபஷனல் தான். அவர் அந்த ரூட்டை கட் பண்ணி கிராஸ் பண்ணி போனார். ஆஸ் பர் த ரூல்ஸ் அவர் நேராக ஓடி இருந்தாருன்னா நாட் அவுட். அவர் கிராஸ் பண்ணதுனால பால் அவருக்கு படாமல் ஸ்டம்பில் பட்டிருக்கும். தட் இஸ் த லாஜிக். அந்த டிஆர்எஸ்ல எப்படி பேட்டில் வந்து எல்பிடபிள்யூ காமிக்கிறாங்களோ அந்த கணக்கு தான். அப்படி பண்ணிடக்கூடாது, பட் இட் ஹேஸ் டு பி ஃபேர். ஒரே பவுலர் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு மேட்சுக்கும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மேட்ச்சில் ஒரு பவுலர் தப்பு பண்ணாங்கன்னா அடுத்த மேட்ச்சில் வேறு பவுலர் மாற்றிடுறாங்க. அதனால தான் கொஞ்சம் தப்பாக இருக்குது. அவங்கள வந்து ட்ரை பண்ணிடலாம் அடுத்த மேட்ச் கூட. அதே மாதிரி தான் மிச்சல் சாண்டர் போன மேட்ச்சில் கொஞ்சம் மீடியமாக தான் ரன் கொடுத்தாரு. ஆனால் இந்த மேட்ச் ஆட வைக்கல. தீக்ஷனா நல்லா தான் பவுலிங் போட்டார். ஆனால் இந்த மேட்ச் ஒரு கேட்ச் விட்டார். அடுத்த மேட்ச் தீக்ஷனா இருக்க மாட்டார். அண்ட் சர்தார்ஜி பஞ்சாப் சிங் அவர் ஜெயிச்சு கொடுத்தாரு. நான் வந்து எப்பயுமே ரச்சின் ரவீந்திரா ஒரு 50 100 அடிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் அவர் வந்து 24 28 30 அந்த மாதிரி அடிச்சுட்டு போயிடுறாரு. கேப்டன் இன்னிங்ஸ் ருத்துராஜ் அவர் ஃபுல் ஸ்டார்டிங்ல எண்டிங் வரைக்கும் விக்கெட் கொடுக்காம ஒரு எண்டு சூப்பரா ஆடினாரு. Just 2 wins away and then coming back over here and lifting the IPL trophy is what every CSK fan is dreaming of. ஸ்கோரிங் மேட்ச் பெரிய ஸ்கோர் போகணும்னு நினச்சோம், டாஸ் தோத்துட்டோம். ஸோ பெரிய ஸ்கோர் போகணும்னு நினச்சோம், பார்த்தா ரொம்ப சீக்கிரமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. சிமர்ஜித் சூப்பராக பவுலிங் போட்டார். பேட்டிங்கில் கடைசியாக தோனி பார்க்க முடியல, எதுக்குற ரிஸ்வி வந்தாருன்னு தெரில. அதுதான் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். குறை ரொம்ப போரிங் மேட்ச் இன்னைக்கு, ரொம்ப போரிங். ரொம்ப ஒன் சைடு சிஎஸ்கே ஃபுல்லாக டாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. பட் நான் வந்து எந்த ஃபேனும் கிடையாது. நான் ஜஸ்ட் கிரிக்கெட் ஜாலியாக பார்க்குற ஆள் நான். ஸோ எனக்கு வந்து அது சுத்தமாக இந்த சைடுமே வந்து என்ன சொல்கிறது, சிஎஸ்கே ஃபுல்லி டாமினேட்டட். பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி ஃபுல்லாக டாமினேட் பண்ணிட்டாங்க. 200+ ஸ்கோர் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அது இல்லாதனால ஈவன் 6 and 4 ஹவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் ஒரு 180+ அடிப்பாங்க பார்த்தேன், அடிக்கல. அது 140ன்றதால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு மேட்ச். ருத்ராஜே கொஞ்சம் டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி தான் ஆடினாரு. பரவாயில்ல, கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆடுறாரு. ஓகே தான். ஆக்சுவலி ஆறாறு மாதிரி ஒரு டீம் வந்து நம்ம 140 ரன்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதே வந்து பெரிய பாசிட்டிவ் தான். ஏன்னா நம்மளோட பவுலிங் லைனப் வந்து ஆவரேஜ் தான். பத்ரேனா மாதிரி பவுலர்ஸ் இல்லை. ஸ்டில் நம்ம வந்து மேனேஜ் பண்ணோம் அந்த ஹியூமிட் கண்டிஷனில். ஈவன் ஹோம் கிரவுண்டாக இருந்தாலும் ப்ரெஷர் நமக்கு தான். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஹேட்ஸ் ஆஃப் டு சிஎஸ்கே. கிங்ஸ் லெவன் பஞ்சாப் கூட அந்த மஸ்ட் வின் பிளே ஆஃப்ஸ் என்ட்ரி ஆகுறதுக்கு அந்த ஹெல்மெட் நாக் அந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேம் ரிப்பீட்டட் முறையில் நிறைய தடவை பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் சீசன் தோனி வரதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது தெரியலங்க. ஏன்னா அவர் வந்து கிரிக்கெட் ஸ்டார்டிங்ல லாங் இயர்ல வந்தாரா, இப்பயும் அதே மாதிரி ஏதாவது பண்ணுவாரா சர்ப்ரைஸ் லாங் இயர்ல ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு தான் ஒரு மைண்ட்ல போயிட்டு இருக்கு. But we do not know whether he will play tomorrow. I mean next year, right? So that's why we came all the way from London. We don't want him to go at all, but if he decides to leave, he should come back as a mentor for sure. We are going to keep supporting CSK always. அவர் கிரவுண்டுக்குள்ள இறங்கி இந்த 2 பெரிய 6 எடுத்தாருன்னா அது எங்களுக்கு வந்து ஒரு இது. அவர் கோச்சா போறாரா, மென்டரா போறாரா, நாளைக்கு அவர் வந்து மேனேஜ்மெண்ட்ல வேற ஏதாவது வராரா, தட் வில் நாட் மேக் மச் ஆஃப் டிஃபரன்ஸ். ஏன்னா நேரடியாக அவரை பார்க்க முடியாது. இப்போ நாங்கள் நேரடியாக பார்க்கறதுக்கு 20 hours அவரோட ஃபீல்டிங் ஆச்சு பார்க்குறோம். ஆஸ் எ விக்கெட் கீப்பர் பேட்டிங் அந்த ஒரு 10 பால் வந்தாலும் அவர் பார்க்குறோம். டக் அவுட்ல சும்மா உட்காந்துருந்தாருன்னா அது பிளேயர்ஸ்க்கு தான் பெனிஃபிட், சிஎஸ்கேக்கு பெனிஃபிட் ஆஸ் எ டீம், ஆஸ் எ மேனேஜ்மெண்ட். ஆனால் ஆஸ் எ ஃபேன் வி வுட் நாட் லைக் டு see him on the bench, அட்லீஸ்ட் நாட் மீ. அவர் விளையாட மாட்டோம் எல்லாரும் நினைக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் சீசன் தோனி சார் கண்டிப்பாக இருப்பார். தலை இல்லாமல் சென்னை டீமே இல்லை சார். போதும், அவர் இவ்வளோ நாளாக இந்தியாவுக்காக விளாண்டாரு, சிறப்பாக நம்ம தமிழ்நாட்டை பெருமைப்படுத்தினார். போதும், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆனால் அவருக்கு நல்ல பேர்வல் கொடுக்கணும். நம்ம சென்னை ஆடியன்ஸ் எல்லாமே டோனி தான். அந்த ஃபீலிங்ஸ் இருக்காது. அந்த தோனி இல்லாத இடத்துல அந்த ஃபீலிங்ஸ் இருக்காது. இன்னைக்கு ஏதோ சொல்லுவாரு எப்படி மேட்ச் போகுது அப்படின்னு இருந்தது. இல்ல சில சமயம் இந்த மாதிரி க்ளூ கொடுத்து அதுக்கப்புறம் திரும்பி வந்திருக்காரு. ஐ திங்க் ஹீல் பிளே ஒன் மோர் மேட்ச். அவருக்கும் ஏஜ் ஆகல, he needs rest. ஸோ எஸ் லாஸ்ட் சீசனாக இருக்கும். நம்ம ஆசைப்படுறோம் இன்னமும் ஆடணுன்னு. பட் அவருக்கும் ஏஜ் ஒரு ஃபேக்டர் இருக்குது, நிறைய பொறுப்புகள் இருக்குது. ஸோ he will take care of the team, but not as a player. அது கண்டிப்பாக ஆஸ் அ மென்டார், ஆஸ் அ கோச், எனிதிங். பட் அதுதான். ஆனால் அவருக்கு ஃபேர்வெல் சூப்பராக இருக்கணும். ஒரு 6th கப் வின் பண்ணி அதை முடிச்சு கொடுத்தா தான் அந்த ஃபேர்வெல் செம்மையாக இருக்கும். தேங்க்யூ சார். எனக்கு என்ன சொன்ன அடுத்த சீசன் அவர் வேறு மாதிரி தான் தோணுது எனக்கு. அந்த மாதிரி அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்குது. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் நன்றி. பியூட்டிஃபுல் அட்மாஸ்பியர் நல்லா பண்ணியிருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே